அவர்லாம் ஒரு காலத்தில் அவ்வளவு தம் அடிப்பார், ஆனால் இப்போ அடிக்கிறது கிடையாது. நான் குழந்தையாக இருக்கும்போது அவ்வளோ சாக்லேட் சாப்பிடுவேன், ஆனால் இப்போ சாப்பிட்றது கிடையாது. நாங்களாம் ஒரு காலத்தில் இங்கே தான் வாழ்ந்தோம், ஆனால் இப்போ கிடையாது. இது போன்ற வாக்கியங்களை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ஏதாவது எக்ஸ்ப்ரெஷன் இருக்கா சார் அப்படின்னா நிச்சயம் இருக்குது. அதுதான் யூஸ்ட் டு. யூஸ்ட் டுன்ற எக்ஸ்ப்ரெஷனை எங்கெங்கே பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த யூஸ்ட் டுன்ற எக்ஸ்ப்ரெஷனுடைய டிஃப்ரெண்ட் யூசஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரத்தின சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இங்கே பாருங்கள், பாஸ்ட் ஹேபிட், அதாவது நம்மளுடைய கடந்த கால பழக்கங்கள் எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, என்னது அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் யூஸ்ட் டு ப்ளஸ் V1, அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ யூஸ்ட் டு பிளே கிரிக்கெட் ஆஸ் அ பாய் அப்படின்னா ஒரு சிறுவனாக இருக்கும்போது நான் வந்து கிரிக்கெட் விளையாடுவேன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இது கடந்த காலத்தில் உள்ள ஒரு ஹேபிட். நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான் கிரிக்கெட் விளையாடுவேன்றது கடந்த காலத்தில் உள்ள ஒரு ஹேபிட். ஆனால் இந்த ஹேபிட் எனக்கு இப்போ இல்லைன்னு தான் அர்த்தம். ஓகே, எனக்கு இந்த ஹேபிட் இப்போ இல்லை, நான் சிறுவனும் கிடையாது இப்போ, நவ் ஐ எம் அ மேன், ப்ளஸ் இன்னொன்று நான் இப்போ கிரிக்கெட்டும் விளையாடுறது கிடையாது. ஓகே, அப்போ கடந்த கால பழக்க வழக்கங்களை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதே போல் ப்ரெசன்ட் ஹேபிட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னதுன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் பி யூஸ்டு டு ப்ளஸ் வி ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் யூஸ்டு டு தான் வருது, ஆனால் இங்கே பி யூஸ்டு டு ப்ளஸ் அங்கே V1 வருது, இங்கே வி ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம். ஓகே, ஐஎன்ஜி ஃபார்ம் வருது பாருங்கள். ஐ எம் யூஸ் டு கெட்டிங் அப் ஏர்லி இன் த மார்னிங் அப்படின்னா டெய்லி காலையிலேயே எழுந்திருக்கிறது எனக்கு பழகி போச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது என்னுடைய ப்ரெசன்ட் ஹேபிட். ஸோ ப்ரெசன்ட்டில் பார்த்தீங்கன்னா காலையிலேயே ஓகே சீக்கிரமாக நான் எழுந்திரிச்சிருவேன் அப்படின்னு அர்த்தம். அப்போ இப்போ நம்ம வந்து இங்கே ரெண்டு விதமான யூஸ்டு டு இருக்குது, இங்கேயும் யூஸ்டு டு இருக்குது, இங்கேயும் யூஸ்டு டு இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற யூஸ்டு டு என்னதுன்னா பாஸ்ட்டை குறிக்கிற இந்த யூஸ்டு டு ப்ளஸ் V1 தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல இந்த யூஸ்டு டுன்ற எக்ஸ்பிரஷனுடைய ஃபர்ஸ்ட் யூஸ் என்னது அப்படின்னு பார்க்கலாம். We can use used to talk about something that happened regularly in the past but no longer happens. அதாவது ஒரு செயல் கடந்த காலத்தில் ரெகுலராக நடந்துக்கிட்டு இருந்திருக்கும், ஆனால் ப்ரெசண்ட்டில் பார்த்தீங்கன்னா அது நடக்காது. அது போன்ற செயல்களை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நம்ம யூஸ்ட் டு ப்ளஸ் V1 அப்படின்ற எக்ஸ்பிரஷன் நம்ம பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ யூஸ் டு ட்ராவல் அ லாட். ஓகே, ஐ யூஸ் டு ட்ராவல் அ லாட். தீஸ் டேஸ் ஐ டோன்ட் கோ அவே ஸோ ஆஃபன் அப்படின்னா ஓகே ஒரு காலத்தில் நான் அதிகமாக ட்ராவல் பண்ணுவேன், ஆனால் இந்த நாட்களில் நான் அதிகமாக அவ்வளவு வெளியிலலாம் போகிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஐ யூஸ் டு ட்ராவல் லாட்னா ஒரு காலத்தில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறது எனக்கு வந்து ரெகுலராக நடந்த ஒரு ஆக்ஷன், ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெளியில் அந்த அளவுக்கு போகிறது இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்த செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். தேவ் யூஸ் டு ஒர்க் இன் திஸ் ஃபேக்ட்ரி, நவ் ஹி ஒர்க்ஸ் இன் அ சூப்பர் மார்க்கெட். அதாவது தேவ் வந்து இந்த ஃபேக்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஓகே, ரெகுலராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். நவ் ஹி ஒர்க்ஸ் இன் அ சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா இப்போ வந்து அவர் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறார். அப்போ கடந்த காலத்தில் ஓகே அவர் அந்த ஃபேக்ட்ரியில் ரெகுலராக வேலை செஞ்சுட்டு இருந்தார், அது கடந்த காலத்தில். ஆனால் இப்போ அவர் அங்கே வேலை செய்யலை, மாறாக இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் வேலை செய்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அண்ட் செகண்ட்லி we can use used to talk about the past states that are not true now. அதாவது நம்மளுடைய அல்லது ஏதோ ஒன்றுடைய கடந்த கால நிலையை பற்றி நம்ம பேசும்போது நம்ம வந்து the used toன்ற எக்ஸ்பிரஷன் பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், we used to live in a remote village but now we live in Chennai. அதாவது ஒரு காலத்தில் நாங்கள் வந்து ரொம்ப ரிமோட் வில்லேஜ், ரொம்ப தொலைதூர ஒரு கிராமத்தில் தான் வசித்தோம். பட் நவ் ஆனால் இப்போ we live in Chennai, நாங்கள் சென்னையில் வசிக்கிறோம். ஸோ அப்போ கடந்த காலத்தில் நம்மளோட நிலை எங்கே இருந்துச்சு, நம்மளுடைய நிலை என்னதுன்னா நம்ம ரிமோட் வில்லேஜில் வாழ்ந்தோம், ஆனால் இப்போ அப்படி கிடையாது, இப்போ ஒரு சென்னை ஒரு பிக் சிட்டியில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற போல அர்த்தம். அடுத்தது பாருங்கள், தேர் யூஸ் டு பி எ ஹாஸ்பிட்டல் ஹியர். அதாவது இந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், கடந்த காலத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, ஆனால் இப்போ இங்கே ஹாஸ்பிட்டல் கிடையாது, வேறு ஏதோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். And thirdly, we can use used to talk about our past habits as I have already told you. இங்கே பாருங்கள், he used to smoke but he gave up a few years ago. அதாவது ஒரு காலத்தில் அவர் வந்து ஸ்மோக் பண்ணுவார், ஆனால் சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த பழக்கத்தை அவர் கைவிட்டுட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்போ he used to smoke, ஒரு காலத்தில் ஸ்மோக் பண்ணுறது அவருடைய பழக்கமாக இருந்துச்சு.
பட் நவ் he doesn't smoke anymore because he has already given up this habit. ஓகே, இப்போ வந்து அவர் ஸ்மோக் பண்ணுறது கிடையாது. ஓகே, அதுதான். அதே போல் இங்கே பாருங்கள், I used to go swimming every Friday when I was at school. நான் ஸ்கூலில் இருக்கும்போது ஒவ்வொரு ஃப்ரைடேவும் ஸ்விம்மிங் போவேன். ஸோ அது என்னுடைய பாஸ்ட் ஹேபிட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் போகிறது கிடையாது. ஓகே, இப்போ போகிறது கிடையாது. ஸோ I used to go அப்படின்னா கடந்த காலத்தில் நான் ஸ்விம்மிங் போவேன், ஆனால் இப்போ போகிறது கிடையாது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக யூஸ் டு அப்படின்றதுக்கான நெகட்டிவ் ஃபார்ம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா didn't use to. அங்கே போட்டிருக்கேன் இல்லையா, didn't use to. ஃபார் எக்ஸாம்பிள், when I was a child I didn't used to like tomatoes அப்படின்னா நான் குழந்தையாக இருக்கும்போது எனக்கு தக்காளிலாம் பிடிக்காது அப்படின்னு அர்த்தம். ஸோ I didn't used to. திரும்ப அங்கே யூஸ்டு போடக்கூடாது, ஏன்னா இங்கே didn't போட்டாச்சு, அதனால் இங்கே திரும்ப யூஸ்டு போடக்கூடாது, யூஸ் தான் வரணும். அப்போ I didn't used to like tomatoes அப்படின்னு தான் வரணும். அதே போல் இங்கே பாருங்கள், there didn't used to be a supermarket here. அதாவது இந்த இடத்துல சூப்பர் மார்க்கெட் இருந்தது கிடையாது இதுக்கு முன்னாடி, அதான் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இருக்குன்னு அர்த்தம். திரும்ப didn't used to அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர used to அப்படின்னு சொல்லக்கூடாது. அடுத்ததா used toன்ற எக்ஸ்பிரஷனை வச்சு எப்படி கொஷின்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், did ப்ளஸ் சப்ஜெக்ட் என்னவா கூட இருக்கலாம், ப்ளஸ் used to ப்ளஸ் as usual verb 1 வந்துடும். இந்த டிட்டுக்கு முன்னாடி ஏதாவது WH கொஷின் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள், did you used to hate dancing? ஒரு காலத்தில் உனக்கு டான்ஸிங்னா ரொம்ப பிடிக்காதா அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், did you used to அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர திரும்ப used toன்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ did you used to அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் did தான் யூஸ் பண்ணணும், doலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ did you used to hate dancing, ஒரு காலத்தில் உனக்கு டான்ஸிங் பிடிக்காதா அப்படின்னு அர்த்தம். அதே போல் இங்கே WH கொஷின் போட்டுக்கலாம். டிட்டுக்கு முன்னாடி நமக்கு எந்த WH கொஷின் போடுறோமோ அது நம்ம போட்டுக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, where did you used to live before you came here? அதாவது இங்கே வர்றதுக்கு முன்னாடி நீ எங்கே வசிச்ச அப்படின்னு சொல்ல வரும். அப்போ where did you used to, ஓகே, where did you used to அப்படின்னு தான் சொல்லுமே தவிர இங்கே டிட்டுக்கு பதில் டூலாம் போடக்கூடாது, அங்கே யூஸுக்கு பதில் used toலாம் போடக்கூடாது. சரியா? ஸோ அவ்வளோதான். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா used toன்ற எக்ஸ்பிரஷனை we can use only for the past, not for the present. நம்ம பாஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த எக்ஸ்பிரஷன் பயன்படுத்தணுமே தவிர அதை வந்து ப்ரெசன்ட் ஃபார்மெல்லாம் கன்வெர்ட் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், I used to play tennis. ஓகே, ஒரு காலத்தில் டென்னிஸ் விளையாடுறது என்னோடய பழக்கமாக இருந்துச்சு. ஓகே, ஒரு காலத்தில் விளையாண்டுட்டு இருந்தேன். These days I play golf. இந்த நாட்களில் நான் வந்து கால்ஃபு தான் விளையாடுறேன். ஸோ இதுதான் என்னோடய ஹேபிட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சில சமயத்தில் சரி used toன்றது நம்ம பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த நாட்களில் வந்து நான் வந்து கால்ஃபு தான் விளையாடுறேன் அப்படின்றதுக்காக நம்ம I used to அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸோ used அந்த டியை எடுத்துகிட்டு I used to play golf அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த used toன்ற எக்ஸ்பிரஷனை நம்ம பாஸ்ட்டுக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர ப்ரெசண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதனால் I used to play golf அப்படின்றதுலாம் ராங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.